இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அதை பற்றி நாம் அலசி ஆராய்வோம், அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அப்படி இருந்தாலும் அதோட சேர்த்து தொடர்பு செய்யக்கூடியவர்கள் ஒரு சில விழுக்காட்டினராக தான் இருக்கும். சரியா சொன்னீங்க கார்த்திக். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா ஹெல்த் கண்டிஷன்ஸும் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உள்ள தலைப்புகளில் சில தலைப்புகள் கேட்கும்போது இவங்க சொல்றது நம்மளை பற்றி சொல்ற மாதிரியே இருக்க, நம்ம அறிகுறிகள் எனக்கும் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் அப்படி காது கொடுத்து கவனமா கேட்பாங்க சில பேர். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு 100 விழுக்காடு, அதாவது பெண்கள் 100 விழுக்காட்டினருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். 100 விழுக்காடு பெண்களா? எஸ். அப்படி என்ன தலைப்பு இன்னைக்கு? மெனோபாஸ். ஓ, சரியா சொன்னீங்க கார்த்திக். மெனோபாஸ் அப்படின்றது எல்லா பெண்களுக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது பெண்கள் சம்பந்தப்பட்டது, இதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஆண்கள்லாம் சேனலை மாத்திட்டு போயிடாதீங்க. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, இருங்க. நீங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பெண்ணுக்கு வந்துச்சுன்னா அவங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுவாங்க, அப்படி வரவங்களை நாம எப்படி சமாளிக்கலாம், அவங்களுக்கு எப்படி நம்ம உதவியா இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த தலைப்பை பத்தி பேசுறதுக்கு 2 வசந்தம் கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்கள முதல் சந்திப்போம், அதுக்கப்புறம் மருத்துவரை பார்ப்போம். சரியா? அதனால இது உங்களுக்காக மகேஷ் மற்றும் யுவீனா. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவதுக்கோ இந்த மெனபாஸ் நடந்து அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள், அவங்க சந்திச்ச சவால்கள், அந்த மாதிரி ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா? கசன் இருக்காங்க, 40 years old. அவங்களுக்கு இப்பயே பெரிமெனோபாஸ் வந்துட்டு, ஸோ ஹாட் ஃப்ளஷஸ். ஆனால் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ண தெரியல அது. ஸோ அவங்களோட அம்மா, விச் இஸ் மை சித்தி, அவங்க 72 years old, ஷி இஸ் ஸ்டில் ஹேவிங் ஹாட் ஃப்ளஷஸ். ஸோ இது எந்த வயசு வரைக்கும் போகிறதுக்கும் சோதனை இருக்குது, 40 வயசில் வந்தாலும் சோதனை இருக்குது. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 40. இவனே உங்களுக்கு ஐம் கோயிங் த்ரூ இட் ரைட் நவ். 5 years முன்னாடி 2019 நான் பிரிஸ்பன் இருந்தப்ப வின்டர் சீசன் திடீர்னு ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ எல்லாரும் டபுள் லேயர் போட்டு க்ளோத்ஸ் போட்டிருக்கப்ப எனக்கு அந்த ஐ மை ஜாக்கெட் பிகாஸ் ரொம்ப சூடாக அப்படியே கொதிக்கிற மாதிரி இருந்துச்சு, முகம்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டு. அண்ட் தென் ஹேர் ரொம்ப பிரிட்டில் ஆக ஆரம்பிச்சிது. என்ன திடீர்னு இந்த மாதிரி ஆகுது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு என்னோட சீனியர்ஸ் அவங்க என்கிட்ட சொன்ன ஞாபகம் எனக்கு இருந்துச்சு, லைக் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ தென் ஐ ரியலைஸ் ஓகே, சம் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங் இன் மை பாடி. இப்போ யூனா வரிசையாக 2-3 அறிகுறிகள் சொன்னாங்க. இது எல்லா பெண்களுக்கும் வருமா? குழப்பங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு அரங்கத்துக்கு ஒரு டாக்டர் வராங்க. டாக்டர் ராஜேஸ்வரி. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சரி டாக்டர், நம்ம இன்னைக்கு மெனபாஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால முதல் கேள்வியே அதுதான், மெனபாஸ் அப்படின்னா என்ன? மெனோபாஸ்ன்னு எப்போ சொல்றோம்னா, ஒரு பெண்ணுக்கு கடைசியான ஒரு மாதவிடாய் வரும் இல்லையா, அதை தான் நம்ம மெனோபாஸ்ன்னு சொல்றோம். அது எப்போ வரும்னா, அவங்களோட கருப்பையில் இருக்கிற அந்த கருமுட்டைகளோட வேலையெல்லாம் முடிஞ்சோடனே அந்த நேரத்தில் அது வெளிப்படுது. இப்போது மெனோபாஸ் உலக அளவில் பார்த்தோன்னா ஒரு 45 வயதுலேருந்து 55 வரைக்கும் எப்போனாலும் ஒரு பெண்ணுக்கு ஏற்படலாம். அது ஏற்படக்கூடிய ஒரு சராசரியான வயது உலக அளவில் பார்த்தோன்னா 51. ஆனால் ஆசிய கண்டத்தில் இருக்கிற பெண்களிடையே பார்த்தோன்னா 50. அதே இது நம்ம சிங்கப்பூர் வாழ் பெண்களிடையே பார்த்தோன்னா 49. இது எந்த வயசுல வரக்கூடியது அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க. இது முன்னாடி வந்தாலோ இல்லை அதுலேருந்து ரொம்ப தாமதமாக வந்தாலோ வேற ஏதாவது பிரச்சனைக்கான அறிகுறியா அது? ஆமாம், அதாவது இப்போ எடுத்தோன்னா ஒரு 5% பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாஸ் 40 வயதுலேருந்து 45 வயதிற்குள்ளே ஏற்படும். அதை நம்ம ஏர்லி மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். அதே இது ஒரு 1% பெண் பார்த்தீங்கன்னா அந்த 40 வயதிற்கு முன்னாடியே அவங்களுக்கு மெனோபாஸ் வந்துடும். அதை ப்ரீமெச்சூர் மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பெண்களிடம் எடுத்து பார்த்தோன்னா சுமார் ஒரு 50% மேலானவர்களுக்கு இதுக்கு எந்த காரணமும் இருக்காது. அவங்க குடும்ப வாக்குன்னு சொல்லலாம். அவங்க பாட்டி, அவங்க அம்மா, சித்தி, அக்கா, தங்கை அவங்களுக்கும் அதே மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இதில் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக அவங்க 2 கருப்பைகள், அதாவது அந்த ஓவரின்னு சொல்கிறோம் இல்லையா, அது 2ஐயும் அவங்க ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவங்க அதை அகற்றியிருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது புற்றுநோய்க்காக அவங்க ஒரு கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி மெனோபாஸ் ஏர்லியராக வரலாம். மாதவிடாய் அப்படின்னு சொல்லும் போதுல அதில் ப்ரீ அண்ட் போஸ்ட் சிம்டம்ஸ் அதை பற்றிலாம் நம்ம பேசுகிறோம். இப்போ மெனபாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா அது மகேஷ் கூட சொல்லியிருந்தாங்க, பேரி அந்த மாதிரி இது ஒரு சிம்டம், ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போது ஒரு பெண்ணுக்கு அவங்களோட முதல் மாதவிடாயிலிருந்து அந்த இறுதி மாதவிடாய் வருது இல்லையா, மெனோபாஸ் வருது இல்லையா, அந்த நேரம் எல்லாமே ப்ரீ மெனோபாஸ் தான். ஆனால் நம்ம முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பெரி மெனோபாஸ்ன்னு சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு பெண்களுக்கு அவங்களோட 30களோட பிற்பகுதியிலேருந்து
50 முற்பகுதி வரைக்கும் அந்த காலம் இருக்கலாம். ஆனால் இதோட அறிகுறிகளை பெண்கள் உணர்றது பொதுவாக பார்த்தோன்னா அவங்க 40களில் இருக்கும்போது அந்த மத்திய பகுதியிலேருந்து பிற்பகுதி வரைக்கும் தான் அந்த பெண்கள் வந்து அதை பொதுவாக உணர ஆரம்பிக்கிறாங்க. யூனை வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சது, ஹாட் ஃப்ளஷஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் முடி வந்து ரொம்ப பிரிட்டலாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் என்னென்ன இருக்கு டாக்டர்? பெரிய மெனோபாஸ் காலத்துலேயும் அந்த மெனோபாஸ் காலத்துலேயும் உள்ள அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு அந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெவ்வேறு விதமாக அது வெளிப்படலாம். இப்போ ஆனால் ஒரு பெண்கள் வந்து எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய அறிகுறின்னு பார்த்தோன்னா அது வந்து அவங்களோட மாதவிடாய் அந்த சுழற்சியில் ஏற்படுற மாற்றங்கள், அந்த உதிரப்போக்கின் அளவில் ஏற்படுற மாற்றங்கள், அதுதான் வந்து பெண்களால் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். சிலருக்கு அந்த காலங்கிறது சுருங்கிரும், சிலருக்கு அது நீண்டு வரும், சிலருக்கு அந்த உதிரப்போக்கின் அளவு குறைஞ்சிரும், சிலருக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து அவங்களால எளிதாக கண்டுகொள்ள முடியும். ரொம்ப பொதுவான அறிகுறி அப்படிங்கிறது வந்து இந்த உடல் வலி, அப்புறம் இந்த மூட்டு வலி, தசை வலி, அதுதான் வந்து 3ல் 2 பெண்கள் அதை வந்து அந்த அறிகுறியெல்லாம் அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தோலோட தன்மை மாறுது, தோல் வறட்சி வருது. அப்புறம் தோலில் பார்த்தீங்கன்னா அந்த கரும்புள்ளிகள், கரும்படலங்கள் வர ஆரம்பிக்கும், மெலாஸ்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அது வர ஆரம்பிக்கிறது. படபடப்பு, இந்த இருதயத்துலேருந்து திடீர்னு ஒரு பால்பிட்டேஷன்ஸ், இது ஒரு அர்த்தமே இல்லாமல் திடீர்னு வர ஆரம்பிக்கும். இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். மெனோபாஸ் இது வர்றதுனால பெண்கள் என்ன மாதிரியான மாற்றங்களில் உடல் ரீதியாக உணர்வாங்க, இல்லை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இணைந்திருங்கள். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. சரி, இன்னைக்கு வந்து நம்ம மெனோபாஸ் பெண்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர் ஏற்கனவே வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து அந்த ஹோமோனல் சேஞ்சஸ் அது வந்து எந்த அளவுக்கு நடக்குது, அதனால என்னென்ன பாதிப்புகள், ஏற்கனவே ஒன்று நம்ம பார்த்தோம் அந்த முடி வந்து அதில் வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னு. மெனோபாஸ் நேரத்தில் நடக்கிற அந்த ஹார்மோன் மாற்றங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். இப்போ ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களால அந்த புது ஆண் விந்து அவங்களால உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. அவங்க பிறக்கும் போதே அவங்க வாழ்நாளுக்கு தேவையான மொத்த அந்த கரு முட்டைகளோட தான் அவங்க பிறக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து அந்த முதல் மாதவிடாய்க்கு அப்புறம்லேருந்து வர அந்த இனப்பெருக்க காலம் சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் உள்ள ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியிலையும் வந்து அவங்க ஒவ்வொரு கருமுட்டை வந்து அவங்களுக்கு வந்து வெளியேறும். கர்ப்பம் அடையலை அப்படின்னா அது மாதவிடாயாக அவங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு பெண்ணோட உறுப்புகள் வந்து வேலை செய்யணும்னா அவங்களோட மூளை, அவங்களோட ஓவரி, அதாவது கருப்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்புறம் அவங்களோட கர்ப்பப்பை, அது 3 ஒன்றோட ஒன்று பேசிக்கணும். அந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப ஒரு துல்லியமான ஒரு வகையில் தான் இருக்கணும். அந்த பேச்சுவார்த்தையை நடத்துகிறது தான் நம்ம ஹார்மோன்ஸ். இப்போ மூளையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த FSH, LH, அதாவது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லுட்டினைசிங் ஹார்மோன், 2 ஹார்மோன் இருக்குது. இது வந்து அந்த கருப்பையில் இருக்கிற அந்த கருமுட்டைகளில் வேலை செஞ்சு அது வளர்ச்சி அடைகிறதுக்கும் அந்த கருமுட்டை வெளியேறதுக்கும் அது உதவி பண்ணும். இந்த கருமுட்டை வளர்ச்சி அடையும் போது அதுலேருந்து வர ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரஜன். அப்புறம் அது வெளியேறும் போது அந்த இடத்துல உள்ள ஒரு சின்ன நீர்க்குமிழியிலேருந்து வர்றது தான் ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த 2 ஹார்மோனும் கர்ப்பப்பையில் அதோட லைனிங்கில் வேலை செஞ்சு அப்படி தான் நமக்கு மாதவிடாய் வருது. இதை நம்ம எப்படின்னா இந்த பெரிமெனோபாஸ் காலத்தில் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருமுட்டைகளோட செயல்திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும், எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டு வரும். அப்படி வரும்போது அதுலேருந்து வர்ற அந்த ஈஸ்ட்ரஜனும் சரி, அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனும் சரி, அதோட அளவு குறைய ஆரம்பிக்கும். இதை உணர்ந்த மூளை என்ன பண்ணும், நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போன்னு கூட கொஞ்சம் FSH வந்து செக்ரீட் பண்ணுது. இந்த FSH ஹார்மோன் வந்து கருப்பையில் வேலை செய்யும் போது ஓரளவுக்கு அது கொஞ்சம் வேலை செய்யும். அதனால் கொஞ்சம் அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் திருப்பி மேலே வர ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரனால ஒரு அளவுக்கு மேலே அதால் முடியாது. அதனால் இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் அந்த FSH ஹார்மோனோட இதில் வந்து பயங்கரமான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். இந்த ஏற்றத்தாழ்வுகள்னால தான் நமக்கு பெரிமெனோபாஸில் இத்தனை அறிகுறிகள் வருது. இப்போ அதே இது நம்ம மெனோபாஸ் அடைஞ்சிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா இந்த கருமுட்டைகளோட மொத்த செயல்திறனும் முடிஞ்சு போயிடும். அந்த நேரத்தில் ஈஸ்ட்ரஜனோட அளவுக்கு அதிகமாக குறைஞ்சிரும், இந்த FSH ஹார்மோனோட அளவு ஏறிடும்.
அதனால வர்றது தான் நம்ம மெனோபாஸ்க்கு அப்புறம் வர்ற மித்த அறிகுறிகள்லாம். இவ்வளோ அழகான ஒரு விளக்கம் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு பெண்மணி மெனபாஸ் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது வந்து அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, என்னென்ன சவால்களை சந்திச்சாங்க அப்படின்னு நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. பாருங்க. 2 இயர்ஸ் இந்த ப்ராப்ளம் நான் கோத்ரூ பண்ணேன். இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு வந்து தூக்கமே வராது நைட்டில். நான் ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப சஃபர் பண்ணேன். 2 கையும் ரொம்ப வேர்க்கும். வேர்க்க ஆரம்பித்த உடனே நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த படபடப்பு இன்னமும் ஜாஸ்தி ஆகிடும். ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஒரு மூட் ஸ்விங் மாதிரியே வந்துக்கிட்டே இருந்தது. யாருக்கிட்டேயும் சரியாக பேச முடியல. ரொம்ப கோபம் வர ஆரம்பிச்சிது. அந்த கோபத்தில் வந்து எனக்கு சில சமயத்தில் ப்ரெஷர் கூட கொஞ்சம் ஹையாகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து டாக்டர்கிட்ட போய் இதை பார்த்தே ஆகணும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் லோ ப்ரெஷராக இருந்தது, சம்டைம்ஸ் பிபி ஹையாகவே இருந்தது. ஸோ இது ரெண்டுமே ஒரு நார்மலாக இல்லை எனக்கு பார்க்குறப்போ. அதனால் எனக்கு மூட் ஸ்விங் வர ஆரம்பித்ததுனால வீட்டிலே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அடிக்கடி ரொம்ப கோபம் வரும். இந்த கோவத்தை வந்து யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் வேலை பார்க்குற இடத்துல காட்ட முடியாது. வீட்டில் வந்து ரொம்ப இதனால் அன்னெசரியாக வீட்டுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிற மாதிரியே இருந்தது. ஏன்னா எனக்கு ஹேண்டில் பண்ண முடியல. இது என்ன அப்படின்னு நான் டாக்டர்கிட்ட போய் கேட்குறப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, இது மெனோபாஸோட அறிகுறி தான் அப்படின்னு. இதனால ஏதாவது வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்தாங்க. அதாவது யூட்ரஸ்க்குள்ளது எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டாங்க. அதெல்லாம் நார்மல்னு வந்ததுக்கப்புறமா ஹார்ட்டுக்குள்ளே டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. ஏன்னா பேல்பிட்டேஷன் இது வெரி பிக் ப்ராப்ளமாக இருந்தது எனக்கு. ரொம்ப அடிக்கடி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், படபடப்பு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறப்போ டாக்டர்ஸ் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கான கவுன்சிலிங்கை தான் முதல்ல என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு சப்போர்ட்டிவாக சில பில்ஸ் கொடுத்தாங்க. மசில் ரிலாக்ஸேஷனுக்கு உள்ளது எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்டிஃபாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வேறு வந்தது எனக்கு. ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் கூட எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் கொஞ்சம் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா என்னோடய வயசுலேயே வந்து நிறைய பேர் அதை கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டேன். அவங்க எல்லோரும் நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணுறோம், அதை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கே வந்து அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க, நம்ம இதோட கொஞ்சமாக தான் ஃபேஸ் பண்ணுறோம், இல்லை அவங்க ஃபேஸ் பண்ணுறப்ப இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, அதை நம்மளும் எடுத்துக்கலாமே அப்படின்னு ரெமடிஸும் கிடச்சிச்சு, சப்போர்ட்டும் கிடச்சிச்சு. இந்த காணொலி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் மனசுக்கு வருது. இப்போ இவ்வளோ ஊடகங்கள் நமக்கு இருக்குது, தகவல்கள் இருக்குது. ஆனால் இது நம்மளுடைய தாய்மார்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் இது எதுவுமே இல்லை. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. பிள்ளைங்க எங்கே நம்மள்கிட்டயே சொல்லியிருக்க முடியாது. இது எல்லாமே இல்லாமல் அவங்க இதை கோத்ரூ பண்ணியிருக்காங்க, சமாளிச்சிருக்காங்க. ஆல் த மதர்ஸ் வி லவ் யூ லாட். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டாக்டர் வந்து அவங்க சொன்னது வந்து மூட் ஸ்விங்ஸ். அது வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் மாறுனுச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும், இதை அவங்க எப்படி சமாளிக்கலாம்? செரோட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஹாப்பி ஹார்மோன். நம்மளோட ஒரு மனத்தளர்ச்சி இல்லாமல் ஒரு எனர்ஜியோடு எல்லாம் செய்யணும்னா அது நமக்கு செரோட்டோனின் தேவை. ஆனால் இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் லெவல் குறையும் போது அந்த செரோட்டோனின் லெவலும் குறைஞ்சிருது. இப்போ நான் ஏற்கனவே நம்ம முன்னாடி ஹார்மோன் சேஞ்சஸ் பற்றி பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், அந்த பெரிமெனோபாசல் பீரியடில் ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்னு. அதுதான் வந்து மூட் ஸ்விங்ஸாக வெளிப்படுது. அந்த செரோட்டோனின் கூட இருக்கும்பொழுது அவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும், அது லெவல் குறையும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஏற்படும். டாக்டர் சொன்ன மாதிரி நமக்கு வந்து அந்த செரோட்டோனின் வந்து அதிகமாக இல்லாதனால வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்கு. ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன். நிறைய மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு செல்ஃப் அவேர்னஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து என்னோட சர்க்கிள் வந்து தள்ளி வச்சுட்டேன். பிரச்சனை யார் கொடுக்குறாங்களோ தள்ளி வச்சுட்டேன். சரி டாக்டர், அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது இப்போ ஒரு பெண்மணியா வந்து இப்போ உதாரணத்துக்கு எனக்கே ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது நான் என்னென்ன விஷயங்களை செஞ்சா ஓரளவுக்கு எல்லாத்தையும் வந்து என்னால் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும்? மீன்ஸ் எவ்ரிதிங் இஸ் அண்டர் மை கண்ட்ரோலில் நான் எப்படி கொண்டு வரலாம்? எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது, ஆனால் சில இதை நம்ம செய்யலாம். இப்போ ஹாட் ஃப்ளஷஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காஃபி குடிக்கும்போது இல்லை மது அருந்தும்போது, புகைப்பிடிக்கும்போது, இந்த மாதிரி நேரத்தில் அந்த ரொம்ப காரசாரமான உணவு உட்கொள்ளும்போது இந்த மாதிரி நேரத்தில் உடம்புல ஒரு சின்ன அளவில் ஒரு தட்பவெப்ப நிலை மாற்றம் வரும். அது இப்போ அந்த ஹாட் ஃப்ளஷஸ் கூடும். ஸோ இப்போ அதெல்லாம் அவங்க வந்து குறைச்சிக்கிடணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமானது. அது 19 வயதுலேருந்து 65 வயதுக்கு உட்பட்ட அந்த பெண்களிடையே வந்து குறைந்தது ஒரு வாரத்துக்கு 2.5 மணி நேரமாவது அவங்க உடற்பயிற்சி செய்யணும். இந்த உடற்பயிற்சி ஒரே மாதிரியாக இல்லாமல் பலவிதமானது நம்ம செய்யணும்.
மெனபாஸ் இந்த தலைப்பை ஒட்டி தான் தொடர்ந்து பேச போகிறோம். இடைவெளியை தொடர்ந்து பாருங்க. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. விளம்பர இடைவேளையின் போது யுவனாவுக்கு வந்து ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வி தான் இப்போ கேட்டு நம்ம இந்த பகுதியை ஆரம்பிக்க போகிறோம். கேளுங்கம்மா. சாதாரணமாக ஒரு 50 வயது தாண்டிட்டாலே வந்து உங்களுக்கு மூட்டு வலி, கால் வலி, கை வலி அது மாதிரிலாம் வரும். ஸோ இது வந்து வயதுனால வருதா இல்லை இந்த மாதவிடாய்னால வருதா, இந்த மெனபாஸ்னால வருதா, எப்படி நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறது? மெனோபாஸ் டெஃபினெட்லி அதுக்கு வந்து இதில் வந்து ஒரு ரோல் இருக்குது. பழையபடி நம்ம ஈஸ்ட்ரஜன் தான். அது வந்து எப்படி தோலெல்லாம் வறட்சி அடைய வைக்குதோ அதே மாதிரி அந்த மூட்டுகளில் இருக்கிற அந்த ஜவ்வுகளையும் வறட்சி அடைய வைக்கும். அது தவிர அது இப்போ ஒரு மூட்டை வந்து அப்படி ஒரு ஸ்டேபிளாக வைக்கணும்னா அது சுற்றி இருக்கிற அந்த தசைகள் தான், மசில்ஸ் தான். அதுலேயும் வந்து அது வந்து பலகீனமாகும். ஈஸ்ட்ரஜன் குறையும் பொழுது அந்த மூட்டை சுற்றி இருக்கிற மசில்ஸும் வந்து பலகீனமாகும். அப்போ இந்த ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட இப்படி உராஞ்சி வரும்போது நமக்கு அந்த வலி வருது. ஸோ வலி வர ஆரம்பித்தாலும் கூட இட் இஸ் நாட் டூ லேட். அப்போவும் நம்ம வந்து ஒரு இந்த அதுக்கு உண்டான அந்த தசைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி அந்த ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்துட்டோம்னா இந்த வலியிலேருந்து நம்மளால் கொஞ்சம் வெளிவர முடியும். மெனபாஸ்க்கு வந்து அடிப்படை காரணமே இந்த எஸ்ட்ரோஜன்னால தான். அதில் இம்பேலன்ஸில் ஏற்படும்போது தான் இவ்வளோ விஷயங்கள் வருது. அதனால இந்த ஹெச்ஆர்டி உதவி செய்யுமா? அதுக்கு நேரடியாக பதில் சொல்லணும்னா ஆமாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மெனோபாஸ் நேரத்தில் எந்தெந்த ஹார்மோன் குறையுதோ அதை நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுதான் நம்ம ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்கிறோம். ஸோ அதனால அந்த ஈஸ்ட்ரஜன் திருப்பி வரும்பொழுது இந்த அறிகுறிகள் எல்லாம் வந்து ஒரு அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்த முடியும் நம்மளால். ஆனால் எல்லாராலையும் வந்து அந்த ஹெச்ஆர்டி வந்து எடுக்க முடியாது. உதாரணமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு புற்றுநோய் முன்னாடி வந்திருந்ததுன்னா அவங்க அந்த ஹெச்ஆர்டி அவங்களால எடுக்க முடியுமா என்னங்கிறது அவங்க மருத்துவர்களை பார்த்து அதை கலந்து ஆலோசித்து தான் அவங்க அதை பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்று வந்து கால்சியம். நம்ம சாப்பாடில் எல்லாருக்குமே ஓரளவு கால்சியம் இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கால்சியம் சப்ளிமெண்ட்டும் எடுக்கிறது வந்து நல்லது. டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெனபாஸ் போது பல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது. சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியலாம், சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இந்த விதத்தில் வந்து குடும்பத்தாரோ இல்லை அவங்களுடைய நண்பர்களோ எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கணும்? முதல்ல வந்து குடும்பத்தில் உள்ள அனைவருமே மெனோபாஸ்னா என்ன, அதோட அறிகுறிகள் என்னங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேவை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு பெண்கள் வந்து அதனால எந்த விதமான அறிகுறிகள் அவங்களுக்கு வருது, அதனால் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கங்கிறதையும் அவங்க வந்து அதை அறிஞ்சு நடந்துக்கணும். மெனபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மள நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை பற்றி சரியாக தெரியாது. இதை பற்றி யார்கிட்ட போய் பேசுறதுன்னும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி அதை பற்றி நம்ம விலாவரியாக பேசியிருக்கோம். அதுக்கு முதல்ல வந்து டாக்டர் ரொம்ப நன்றி. நன்றி, வாய்ப்புக்கு அமைத்தமைக்கு நன்றி. அதே மாதிரி மகேஷ் மற்றும் யுவினா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய கதைகளையும் பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய பற்றிய மெனபாஸ் கதைகளையும் ஓரளவுக்கு நம்ம வந்து நேர்களுக்கு விழிப்புணர்வு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. சரி கார்த்திக், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்ன பண்ண போறீங்க? வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். வீட்லேயே நீங்கள் வந்து உங்கள் அந்த சிம்டம்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த கோப்பிங் மெக்கானிசம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வீட்டிலே வந்து இருந்தவாறே நீங்கள் எப்படி சில பயிற்சிகளை செஞ்சு நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் அப்படின்றத தான் நான் போய் காட்ட போகிறேன். நீங்கள் ஷாமினி, பெண்கள் செய்யக்கூடிய விஷயத்த நீங்கள் செஞ்சு காட்ட போகிறீங்க. எதுக்குன்னா உங்களுக்கான ஸ்பேஸை நான் வழங்குறேன். ஓகே, அதை எடுத்துக்கங்க ரசிகர்களே. அடுத்து வந்து பயனுள்ள விஷயத்தை தான் வந்து ஷாமினி கற்றுக்க போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கங்க. இந்த மெனபாஸ் வரும்போது எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத மேலும் தெரிஞ்சுக்கங்க. என் கூட வாங்க. பெண்கள் வீட்டில் இருந்தவாறே இப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்குறத வச்சு பார்த்து அவங்க வீட்டில் வந்து சுலபமாக செய்யக்கூடிய பயிற்சிகள் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ மெனபாஸ் ஆச்சு, கொஞ்சம் இந்த முதுகுலாம் கூனிண்டு போகும், வாய்த்து வலி, இந்த இடத்துல வெயிட் கூட போகும், முழங்கால் வலி, ஹிப் வலி வரும். ஸோ அதுக்கு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி அதை அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண பார்ப்போம். பயிற்சி என்னன்னு காட்டிடுங்களேன். இப்போ முதல்ல நம்ம எண்ட் ஆஃப் த மேட்டு அடிச்சு நின்றுட்டு நல்லா டாலாக நின்றுட்டு ஒரு ஃபிங்கரை உங்க தலை மேலே வச்சுட்டு கொஞ்சம் ஹைட் கூட நல்லா லென்தன் பண்ணுற மாதிரி பாருங்க. அப்போ உங்கள் பின்னாடி ஒரு வால் இருக்குன்னு நினச்சிங்க, அந்த வால்லேருந்து நீங்கள் ஸ்லோவாக பீல் டவுன் பண்ணிட்டு ஒரு மெதுவாக ரோல் பண்ணிட்டு கீழே போங்க. இந்த இடத்துல கொஞ்சம் முழங்கால மதிச்சுட்டு கையை கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ நம்ம இப்போ இது வந்து ஆல் ஃபோர்ஸ் பொசிஷன்னு சொல்லுவாங்க பிலாட்டேஸில். ஸோ இந்த பொசிஷனில் பேக்கை ரொம்ப இப்படி ரவுண்ட் பண்ணாமல், ரொம்ப இப்படி சிங்க் பண்ணாமல் நார்மல் பேக் பொசிஷனாக வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஸ்லோவாக ரவுண்ட் பேக் லோவர் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு இங்கே
மூச்சு உள்ளே எடுத்துட்டு பெரிய மூச்சு வெளில எடுக்கிறச்சு லோவர் பேக்லேருந்து லீட் பண்ணிவிட்டு திருப்பியும் கொஞ்சம் மேலே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 5 தடவை பண்ணேன்னாக்கா கொஞ்சம் பேக் கொஞ்சம் வார்ம் அப் ஆகிற மாதிரி ஆகும். அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் பண்ணுறச்சு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். டாலாக உட்காந்துட்டு கை எங்கே வச்சுக்கோங்க சப்போர்ட்டிவாக. ஷோல்டர்ஸை கொஞ்சம் நல்லா கீழே வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் அப்டாமினல் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்தன் பண்ண வரும். இங்கே இருக்கச்சு நம்ம பெரிய மூச்சு வாங்கிட்டு மெதுவாக மூச்சு வெளில வரைச்சி இது வரைக்கும் போங்க. எவ்வளோ முடியுமோ காலை கீழே வச்சு ஃபர்மாக வச்சுக்க பாருங்கள். இங்கே ப்ரீத் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா டாலாக உட்காந்துருங்க. இது மாதிரி ஒரு 3 தடவை பண்ணலாம். இப்போ இதே ஒரு இன்னும் 3 தடவை இங்கே பிடிச்சிக்காம கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிறதுக்கு கையை ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. அப்புறம் ஷோல்டர்ஸ் கீழே இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ இது வந்து கஷ்டமாக இருந்தால் அவங்க இதே கண்டினியூ பண்ணலாம். கஷ்டமாக இருந்தால் இதே கண்டினியூ பண்ணலாம். ஓகே. கொஞ்சம் முடிஞ்சது பேக்லாம் வலிக்காமல் இருந்ததுனாக்கா கையை முன்னாடி கொண்டு வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு 3 தடவை திருப்பியும் வரைச்சே கொஞ்சம் காலை நல்லா கீழே அமுக்கி விட்டுண்டு திருப்பியும் மேலே வந்து உட்காருங்க. இப்போ கடைசியில் நம்ம ஆல் தி வே கீழே போகிறோம். அதனால கையை எங்கே வச்சுட்டு போங்க. இல்லைனாக்கா கையை எங்கே வச்சுட்டு ஆல் தி வே கீழே படுத்துக்கிற மாதிரி போயிடுங்க. இந்த பொசிஷனில் வந்த அப்புறம் காலை கொஞ்சம் தன் பக்கத்தில் கிட்டக்க கொண்டு வாங்க. அப்புறம் இப்போ நம்ம வந்து அடுத்த எக்ஸசைஸ் பிரிட்ஜிங் பண்ண போகிறோம். ஓகே. பிரிட்ஜிங் வந்து இந்த க்ளூட்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. சரி. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக்கை ஃபுல்லாக ஃப்ளாட்டாக பண்ணிடணும். ஃப்ளாட்டாக பண்ணிடணும்னா இந்த இடம் இப்படி மேலே போகிற மாதிரி வரும். ஆமாம். அது பண்ணிச்சு காலை நல்லா ஃபர்மாக கீழே அமுக்கிட்டு அப்படியே ஹிப்ஸை மேலே தூக்கிடுங்க. இந்த இடத்துல வந்தோன்னா இந்த பேக்கில் இருக்கிற மசில்லாம் டைட் ஆகிற மாதிரி தோணும். அப்புறம் திருப்பியும் ஒரு இன்ஹேல் எடுத்துட்டு ப்ரீத் அவுட் பண்ணுறச்சு மெதுவாக கீழே வாங்க. சரி, ரொம்ப ரொம்ப நன்றி சுதா. வந்து இந்த பயிற்சியை சொல்லி கண்டிப்பாக நம்ம பெண்கள் இது வீட்டில் பார்க்குறவங்க கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை செஞ்சு பயனடைவாங்க அப்படின்னும் நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சுதா. மறுபடியும் தேங்க்யூ. நன்றி. வீட்டில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ இந்த மெனப்பாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது அவங்கக்கிட்ட காட்டுங்க, அவங்கள செய்ய சொல்லி ஊக்குவீங்க. ஏன்னா சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஆண்களும் சரி பிள்ளைகளும் சரி வீட்டில் இருக்கிற எல்லாருமே நேரம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதனால கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், பயன்பெறுங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3.